ஹாய், சர்வே ஒப்பீனியன் டாஸ்க்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுறது இந்த வெப்சைட்டில் தான் பண்ணுவீங்க, சரிங்களா? இதில் டெய்லி நீங்கள் சர்வே ஒப்பீனியன் டாஸ்க் பண்ணும்போது டெய்லி ஒரு ப்ராடக்ட் இமேஜ் கொடுப்பாங்க. அது நீங்கள் அந்தந்த சமயத்தில் எத்தனை டாஸ்க் பண்ணுறீங்களோ டாஸ்க் பண்ணுற நேரத்துக்கு முன்னாடி போய் என்ன இமேஜ் கொடுத்துருக்கு அப்படின்னு ஒன்ஸு செக் பண்ணிவிட்டு அப்போ தான் டாஸ்க்கு சப்மிட் பண்ணணும். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் டாஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பேஜ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சர்வே ஒப்பீனியன் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் கீழே இப்படி ஸ்க்ரோல் பண்ணிடுவாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிடுவாங்க. எதுக்கு நான் அதை ஆஃப் பண்ணால் பேக்ரவுண்டில் வீடியோ ஒன்றா சவுண்டு கேட்காது, அதால் தான் ஆஃப் பண்ணேன். இப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2ல் பார்த்தீங்கன்னா கிளிக்கர்னு இருக்கும் ப்ளூ கலரில். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் நம்ம என்ன பொருள் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க, அது ப்ரைஸ் பார்க்கணுன்ட்டு போட்டிருப்பாங்க. பொருளோட பேர் இது, பொருளோட இமேஜ் இது தான். இந்த பொருளோட ரேட்டு எவ்வளோன்னு நான் பார்க்கணும். சரி, அந்த பொருள் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸு யோசித்து பார்த்துக்குங்க. இப்போ இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பை நவுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பை மோட்னு ஒரு ஆப் இருக்குது, ஷாப்பிங் ஆப். அந்த ஆப்பில் தான் அந்த பொருள் இருக்குது. இப்போ நம்ம அந்த ஆப்குள்ளார அந்த பை நவ் கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. இப்போ அந்த ஆப்குள்ளே வந்துச்சா, இதில் உண்மையான ரேட் என்ன, ப்ரைஸுன்னு போட்டிருக்கோம். ஒரு சில ப்ராடக்ட்டு 2 ப்ரைஸ் இருக்கும். ஒன்று ப்ரைஸ் போட்டு மேலே கோடு போட்டிருப்பாங்க, அதை நான் பார்க்கக்கூடாது. ப்ரைஸுன்னு போட்டு இது போல் போட்டிருக்கிறது தான் உண்மையான ப்ரைஸ், சரிங்களா? இது எவ்வளோ? ரூ. 325, சரிங்களா? இதுதான் உண்மையான ரேட்டு. நீங்கள் இந்த பொருளை யூஸ் பண்ணியிருக்கீங்களா என்னென்னு பார்த்துக்குங்க. நான் சொன்ன மாரி அந்த பை நவ் கிளிக் பண்ணி அந்த ஆப்குள்ளே வரும். ரேட் மட்டும் நீங்கள் பக்கத்தில் பேப்பரில் கூட எழுதி வச்சுக்கோங்க, இல்லை மைண்டில் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க, இல்லை மொபைலில் கூட டைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்மிட் பண்ணும்போது இந்த ரேட்டு நம்ம சப்மிட் பண்ணுறதுல ரேட்டு தான் முக்கியம். ரேட்டு தப்பாக சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வராது. ஸோ ரேட்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பவும் போல் டாஸ்க்கு சப்மிஷன் பேஜுக்கு வந்துடுங்க. இப்போ டாஸ்க்கு சப்மிஷன் வருதா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் சர்வே ஒப்பீனியன் டாஸ்க்குன்ட்டு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஆடு ஓடும். நீங்கள் அந்த ஆடு பாருங்கள், இல்லை அப்படி ஆஃப் பண்ணி கூட வச்சுருங்க. ஆனால் கீழே 2 நிமிஷம் 10 செகண்ட் டைம் ஓடும். அந்த டைம் 0ன்னு வர வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் டாஸ்க் சப்மிட் பண்ண முடியும். ரொம்ப ஈஸி தான். ஸோ 0ன்னு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே டைம் முடிஞ்சோடனே சர்வே ஒப்பீனியன் டாஸ்க்கு ப்ளூ கலர் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்மிஷன் பேஜுக்கு வந்துடலாம். அதுமாரி டாஸ்க் சப்மிட் பண்ணுற பேஜுக்கு வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் இருக்கும், உங்கள் ஐடி காட்டும். இப்போ இதில் தான் முக்கியமானது, சரியாக கவனிங்க. இதில் கொஸ்டின் ஒரே மாரி இருக்கும். அந்த பொருளோட பேர் மட்டும் தான் மாறும். ஸோ டெய்லி கொஷின் ஒரே கொஷின் தான் இருக்கும். பொருள் நேம் மட்டும் மாற்றுவாங்க, சரிங்களா? இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் இந்த பொருளை வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இது மென்ஸ் யூஸ் பண்ணுறது, லேடிஸ் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் எஸ் ஆர் நோ கொடுங்க. நாளைக்கே இந்த இடத்துல ஆச்சி மசாலாவோ, இல்லை சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, சாம்பார் பொடி, இல்லைன்னா பிஸ்கெட் பாக்கெட்டு, இல்லை லேஸ் பாக்கெட்டு, பேனா, பென்சிலு, குழந்தைகளுக்கு டாய்ஸு, இல்லை வீட்டுக்கு தேவையான பொருள், துணி சோப்பு, குளியல் சோப்பு, துணி பவுடர், இதுமாதிரி எந்த பொருள் வேணாலும் வரும். நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசானில் பார்ப்பீங்களா, அதே போல் எந்த பொருள் வேணாலும் வீட்டுக்கு தேவையான பொருள் நம்மளுக்கு கொடுப்பாங்க டாஸ்க்காக. அந்த ரேட்டை நம்ம பார்க்கணும். ஸோ நீங்கள் அந்த டாஸ்க்கு அந்த பொருளை வாங்குவீங்க இல்லைன்னு கேட்பாங்க. எஸ்ன்னு கொடுத்தாலும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நோன்னு கொடுக்காம தான் வாங்காமல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு கேட்குறாங்க, வாங்குவீங்களா மாட்டிங்களா, உங்களுக்கு பிடிக்குமா அந்த பொருள்ன்ட்டு. ஸோ இது மென்ஸ் யூஸ் பண்ணுறது தான். லேடிஸாக இருந்தால் நோன் கொடுப்பாங்க. நான் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இதே வேறு என்ன பிஸ்கெட்டு, இல்லை என்ன துணி பவுட்ரு, அது போல் எது வந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எஸ்ன்னு கொடுங்க, நோ கொடுங்க, பிரச்சனை கிடையாது. ஏன் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னு, ஏன் நோ கொடுத்தீங்க யாரும் கேட்கப்படுத்தலை. நெக்ஸ்ட்டு 2வது கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இந்தமாரி பொருள் நீங்கள் பொதுவாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவீங்களா, இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில் வாங்குவீங்களா, இல்லை வாங்கவே மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த பொருள் விட்டுருங்க. பிஸ்கெட்டு, துணி பவுட்ரு, அது போல் நாளைக்கு இந்த இடத்துல எது வேணாலும் வரும். அந்த பொருளோட டைட்டில் இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பொருள் வாங்கணும். இப்போ எக்ஸாம்பிள் துணி பவுட்ரு, துணி சோப்பு, இல்லை வேணா மசாலா, அது போல் பேனா, பென்சில், டாய்ஸ் அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையோ, இல்லை உங்கள் ஊரில் இருக்கிற கடையில் நேரில் போய் வாங்குவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நேரில் போய் வாங்குவேன் அப்படின்னா லோக்கல் ஸ்டோர்னு கொடுங்க. டைப் பண்ணி இங்கே இருப்பாங்க ஸ்பெல்லிங், லோக்கல் ஸ்டோர்னு டைப் பண்ணிக்கோங்க. லோக்கல் ஸ்டோர்னு டைப் பண்ணிக்கணும். இல்லை நான் அந்த பொருள் ஆன்லைனில் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங் கொடுங்க. இதோ இருக்கு பாருங்கள், ஆன்லைன் ஷாப்பிங்னு டைப் பண்ணிக்கணும். இல்லை நான் அந்த பொருள் இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது அப்படின்னா நாட் பையிங் அப்படின்னு கொடுத்துருங்க. சாரி, நோட்டுன்னு சொல்லிட்டு நாட் பையிங் கொடுத்துருங்க, ஓகேங்களா? மோஸ்ட்லி பக்கத்தில் இருக்க கடையில் தான் வாங்குவோம். மசாலா பொருள், இல்லை துணி சோப்போ, குளியல் சோப்போ, இல்லை பிஸ்கெட் எதுவும் பக்கத்தில் இருக்கிற கடையில் தான் மோஸ்ட்லி அவங்க ஆன்லைனில் ஏன்னா கிடைக்காத பொருள் தான் ஆன்லைனில் வாங்குவோம். அந்தமாரி பொருள் இங்கே வந்துச்சுன்னா நீங்கள் அந்த நேரத்தில் ஆன்லைன் பைன்னு கொடுங்க. மற்றபடி பக்கத்தில் இருக்கிற கடையில் வாங்கினீங்கன்னா லோக்கல் ஸ்டோர்னு கொடுங்க. இல்லை வாங்கத்தே இல்லை அப்படின்னா நாட் பைன்னு கொடுங்க. நான் இதை யூஸ் பண்ணது கிடையாது.
நான் அதெல்லாம் வாங்கினதே கிடையாது. அதெல்லாம் நாட் பையிங் ஸ்பெல்லிங் தெரியல, இங்கே இருக்கு பாருங்க 3 நாட் பையிங் கொடுத்துட்றேன். நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கடையில் லோக்கல் ஸ்டோர் கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, அதோட ப்ரைஸு அந்த ஆப்பில் பார்த்தீங்க இல்லையா, ₹135. நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்தாலும் அதை அப்படியே டைப் பண்ணுங்கள். இல்லை ஞாபகம் இருக்குன்னா அது கரெக்டாக டைப் பண்ணுங்கள். முக்கியமானது இந்த டாஸ்கில் இந்த ப்ரைஸ் மட்டும் பார்க்கணும். 135 சாரி அங்கே டைப் பண்ணிக்கலாம். இதில் வந்து 135 ஆல்ரெடி நீங்கள் டாஸ்க் பண்ணிங்க அப்படின்னா இது போல் நிறைய ப்ரைஸ் ஒரு டெய்லி ஒரு பொருள் இருக்குல்ல, அதால் அந்த பொருள் இங்கே வந்துடும். ஸோ கரெக்டாக நீங்கள் அப்படியே டைப் பண்ணுங்கள் 135 போட்டு இந்த பொருளை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க. எஸ் ஆர் நோ அது உங்கள் விருப்பம் தான். எஸ் இல்லைனோ எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்க மாட்டேன். லாஸ்ட்டு கொஸ்டின் தான் முக்கியம். நீங்கள் இந்த பொருளை யூஸ் பண்ணியிருந்தால் மட்டும் எஸ்ன்னு கொடுங்க. அப்படி எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு ரேட்டிங் கொடுக்கணும். 1லேருந்து 5க்குள்ளே அது உங்கள் விருப்பம் தான். எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அது போல் ஃபீட்பேக் கொடுக்கணும். இப்போ இந்த பொருள் இல்லை அதே சொன்ன சோப்போ இல்லை ஏன்னா ஷாம்பு இல்லை பவுட்ரு எது வேணும் அந்த பொருளை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தமிழ்லையோ இல்லை இங்கிலீஷ்லையோ 10 வேர்ட் டைப் பண்ணணும். இந்த பொருள் இப்படி வாசனை இருந்துச்சு, இல்லை இந்த பொருள் இவ்வளோ டேஸ்ட் இருந்துச்சு, இல்லை இந்த பொருள் இன்னும் இப்படி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுக்கணும். மற்றபடி நான் பொருள் யூஸ் பண்ணதில்லை அப்படின்னா நோன்னு கொடுத்தீங்கன்னா இந்த எதுவுமே வராது. அப்படியே சப்மிட் பண்ணிடலாம். இல்லை எனக்கு டைப் பண்ண யூஸ் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு இந்த 10 வேர்டு எல்லாம் டைப் பண்ண வராது வரும் அப்படின்னா பிரச்சனை. சிம்பிளாக நோன்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆகிட்டு அந்த டாஸ்க் ஹிஸ்ட்ரியில் இன்றைக்கான அமௌண்ட் ஆட் ஆகிடுச்சுன்னு உங்களுக்கு காட்டும். பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்தது இங்கே இருக்கும். இன்றைக்கி ₹20 டாஸ்க்கான அமௌண்ட்டு அவ்வளோதான் ஆட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் அந்த டாஸ்க்கு. இதில் வேறு என்ன டவுட் இருந்தால் கேளுங்க. அது போக நியூ ஜாயினிங் எதனா பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவில் என்னுடைய நேம் கொடுக்குறேன், என்னுடைய நம்பர் கொடுக்குறேன். அதை கான்டாக்ட் பண்ணுங்கள். ட்ரஸ்டபிள் ஜாபு திருவண்ணாமலையில் இருக்குது SBO. ஸோ நானுமே இந்த ஊர் தான், அதனால் நீங்கள் நம்பி ஜாயின் பண்ணலாம்.